அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி நடத்திய சந்திப்பில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மிக முக்கியமானவை என கூறுகிறார் வெளியுறவுத்துறை நிபுணர் ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி. அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உலக நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இரண்டாவது முறையாக இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியிருக்கார். இந்த சந்திப்பு இந்த நேரத்தில் நடைபெற்றதை எப்படி பாக்குறீங்க? மிக முக்கியமாக வர்த்தகத்துல 500 பில்லியன் அளவுக்கு அந்த மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி இது, அதை பத்தி சந்தேகமே கிடையாது. 500 பில்லியன், அதாவது 2030 வரைக்கும் அது ஒரு ட்ரேட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனா வச்சிருக்காங்க. அது அது இனிமேல் தான் அவங்க எப்படி பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். அதாவது முக்கியமா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்டேருந்து நீங்க கச்சா எண்ணெய் எல்லாம் வாங்குங்க, ஆயில், நேச்சுரல் கேஸ், அதுல எங்ககிட்ட நிறைய இருக்கு, நீங்களும் நிறைய வாங்குறீங்க, அதுல நம்ம கொஞ்சம் ட்ரேட்ல நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அது ஒண்ணு. ரெண்டாவது அமெரிக்காலேருந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட், டிஃபென்ஸ், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ், அந்த F-35 அதுதான் இருக்கிறதுல இப்ப டாப் ஆஃப் த லைன். அந்த ஜெட்ஸ் இப்ப கூட அந்த பெங்களூர் ஏர் ஷோல கூட வந்திருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அது மாதிரி அதாவது டிஃபென்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் இந்த ட்ரேடு, ஜெனரல் ட்ரேடு, அதெல்லாம் ஒரு 500 பில்லியனுக்கு கொண்டு வரலாம் இன்னும் ஒரு 5 வருஷத்துலன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு எண்ணம். அது கண்டிப்பா இது பண்றதுக்கு பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும். இப்போ இந்தியா சீனா எல்லை பிரச்சனை ஒரு ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய நிலையில அதற்கு உதவுவதாக ட்ரம்ப் தெரிவிச்சிருக்க இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த சந்திப்பு நம்மளுடைய இந்த ரெண்டு நாடுகளிடையே பிரச்சனை தீர்வு விரைவில் எட்டப்படுமா சார்? கண்டிப்பா. ஏன்னா இப்போ சைனான்னு எடுத்துட்டீங்கன்னா அது இந்தியா மெயின் ஃபேக்டர். அது தவிர்த்து மொத்தம் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளையும் சைனா அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி தான் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கும் சைனாக்கும் இது பார்டர் ப்ராப்ளம் இருக்கு, அதில் நான் ஹெல்ப் பண்றேன் உங்களை செட்டில் பண்றதுக்குன்றது. பட் இப்போ இந்தியாவும் யூஎஸ் இந்த டிஃபென்ஸ் இதுல ரொம்ப தீவிரமா போனாங்கன்னா அது கண்டிப்பா அது சைனாக்கு ஒரு மெசேஜ் மாதிரி தான். அது கண்டிப்பாக. ட்ரம்ப் மோடி சந்திப்பு சம்பந்தமாக விரிவான உங்களுடைய பதில்களை தெரிவிச்சிருக்கேன். நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.